அடுத்த 2 மாதத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. தங்கள் சாதனைகளை தாங்களே மிஞ்சும் அளவிற்கு திராவிட மாடல் 2.0 ஆட்சி இருக்கும் எனவும் திட்டவட்டம். உறுதியாக சொல்லுகிறேன், மீண்டும் வெல்வோம், மீண்டும் ஆட்சி வந்து அமைப்போம், மீண்டும் வந்து தமிழ் மக்களுக்கான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவோம். ஆளுநருடன் தனிப்பட்ட முறையில் கருத்து வேறுபாடு கிடையாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. சுயமரியாதை சீண்டப்பட்டால் முதல் ஆளாக குரல் கொடுப்போம் என்றும் உறுதி. மாண்புமிகு ஆளுநருக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் எந்தவித கருத்து வேறுபாடு கிடையாது. தங்களுடைய சுயமரியாதை எல்முனையளவு சீண்டப்பட்டாலும் அது யாராக இருந்தாலும் எதிர்குரல் கொடுக்கும் திசையில் முதல் நபராக நான் இருப்பேன். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான 5 ஆண்டு கால ஆட்சிக்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் பாராட்டு. அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட்கள், மமக, பாமக உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் புகழாரம். எதிர்கட்சி வரிசையில் இருப்பவர்களுக்கு கூட அவர் பெயரை சொல்லி பேசும் அளவிற்கு ஒரு ஆளுமையாக இருந்திருக்கிறாரு. அந்த ஆளுமையாக வளர்ந்திருப்பது தான் தமிழ்நாட்டிற்கு பெருமை, தமிழர்களுக்கு பெருமை. ஆகவே மீண்டும் அடுத்த முறை அங்கே அமர்ந்திருப்பார் மாண்புமிகு முதலமைச்சராக. நாங்களும் அவருடைய வரலாற்றை பேசுவோம். முதலமைச்சரை ஒரே நாளில் 2 முறை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் 5 ஆண்டு கால ஆட்சி சிறப்பாக இருந்ததாகவும் மீண்டும் திமுக ஆட்சியே அமையும் என்றும் உறுதி. 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு சிறப்பாக நிறைவேற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். முதலமைச்சருக்கு ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் புகழாரம். மு.க.ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வர வேண்டும் என எம்ஜிஆர், ஜெயலலிதா ஓபிஎஸ் ஆசியோடு தெரிவிப்பதாக பரபரப்பு பேச்சு. வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் வாழ்த்துக்களோடு நான் நன்றி கூறி எனது தொகுதி மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாமகவில் தங்களை அங்கீகரிக்க கோரி ராமதாஸ் தரப்பு தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரிய ராமதாஸின் மனுவையும் தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 1,15,360 ரூபாய்க்கு விற்பனை. பொன்னியின் செல்வன் பட பாடலுக்காக தாகர் சகோதரர்களுக்கு கிரெடிட் வழங்க வேண்டும். இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. சென்னை எழும்பூரில் சீரமைப்பு பணி காரணமாக புறநகர் மின்சார ரயில் சேவையில் பெரும் குளறுபடி. பூங்கா நகர், எழும்பூர், தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு ரயில் நிலையங்களில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். நேர அட்டவணை மற்றும் சிக்னல் குளறுபடிகளால் ஆங்காங்கே நடுவழியில் நிறுத்தப்பட்ட மின்சார ரயில்கள். ரயிலிலிருந்து குதித்து கீழே இறங்கிய பயணிகள். எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகளுக்கு பயணிகள் ஒத்துழைக்க வேண்டும். தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் வேண்டுகோள்.
திமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஐடி விங் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. பல்லடத்தில் மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்பினர் உண்ணாவிரத போராட்டம். கழிவு பஞ்சு விலை நிர்ணய குழுவை அமைக்க கோரிக்கை. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் களைகட்ட தொடங்கியது மாசி திருவிழா. யானை மீது ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்ட கொடிப்பட்டம். திமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு விநியோகம் தொடங்கியது. மார்ச் 2ஆம் தேதி வரை அவகாசம் உள்ள நிலையில் முதல் நாளே கட்சியினர் ஆர்வம். தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுடன் பிரேமலதா நேர்காணல். திமுகவுடன் கூட்டணி சேர்ந்த நிலையில் நேர்காணலில் பங்கேற்க தேமுதிகவினர் ஆர்வம். விருப்ப மனு சமர்ப்பிப்பதற்கான இறுதி நாளில் வெறிச்சோடிய தாவேக தலைமை அலுவலகம். முக்கிய நிர்வாகிகள் யாரும் அலுவலகத்தில் இல்லாததால் மனு அளிக்க குறைந்த அளவில் வந்தவர்களும் ஏமாற்றம். நடிகை பூனம் பாண்டேவுக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் அனுப்பி தொல்லை கொடுத்த நட்சத்திர கிரிக்கெட் வீரர். பெயரை குறிப்பிடாமல் குற்றச்சாட்டு வைத்த நிலையில் கிரிக்கெட் ரசிகர்கள் அதிர்ச்சி. டெல்லியில் நடைபெறும் AI உச்சி மாநாட்டில் இளைஞர் காங்கிரஸ் போராட்டம். இந்தியா அமெரிக்க ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கம். சென்னையில் இசைஞானி இளையராஜாவின் சிம்பொனி இசை நிகழ்ச்சி மே மாதம் 30ஆம் தேதி நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரஜினி கமல் இணையும் புதிய திரைப்படம். நாளை நண்பகல் 12:07 மணிக்கு தமிழ்நாடு முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகிறது ப்ரோமோ வீடியோ. சுயமரியாதை சீண்டப்பட்டால் எதிர்குரல் கொடுக்கும் முதல் ஆளாக தாமே இருப்பேன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். 16வது சட்டமன்ற கூட்டத்தொடரின் நிறைவு நாளில் நன்றி உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனக்கு தரப்பட்ட பொறுப்பை சிறப்பாக செய்திருப்பதாக நம்புகிறேன் என்றார். தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளையும் தன்னுடைய தொகுதிகளாக மதித்து தங்களுக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என பிரித்து பார்க்காமல் செயலாற்றி உள்ளேன் என்று கூறினார். அரசுக்கு தக்க யோசனைகளை கூறுவதிலும் குறைகளை சுட்டிக்காட்டுவதிலும் கண்ணியமான முறையை கடைபிடித்து ஒத்துழைப்பு வழங்கிய எதிர்க்கட்சித் தலைவருக்கும் தோளோடு தோள் நின்ற தோழமை கட்சித் தலைவர்களுக்கும் முதலமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மாண்புமிகு ஆளுநருக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் எந்தவித கருத்து வேறுபாடு கிடையாது. தன்னுடைய சுயமரியாதை எல்முனையளவு சீண்டப்பட்டாலும் அது யாராக இருந்தாலும் எதிர்குரல் கொடுக்கும் திசையில் முதல் நபராக நான் இருப்பேன். தமிழர் பண்பாட்டை மனதில் கொண்டு மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை நாங்கள் அமைக்கப் போகக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சி எங்கள் சாதனைகளை நாங்களே விஞ்சும் அளவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தின் தலைவராக அமர வைத்து நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உழைத்த லட்சக்கணக்கான கழக உடன்பிறப்புகள் இருக்கக்கூடிய திசை நோக்கி வணங்கி எவரேனும் விடுபட்டிருந்தால் அவர்களை இணைத்துக் கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உறுதியாக சொல்லுகிறேன், மீண்டும் வெல்வோம், மீண்டும் ஆட்சி வந்து அமைப்போம். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக ஆட்சியின் 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு சமச்சீரான வளர்ச்சி அடைந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். தனக்கும் தனது மனசாட்சிக்கும் மட்டுமே கட்டுப்பட்டு உழைத்ததாக உருக்கமாக பேசிய அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்து மக்களுக்கான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவோம் என உறுதியளித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட் மீதான பதில் உரையில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
16வது சட்டமன்ற கூட்டத்தொடரின் நிறைவு நாளில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பவர்களுக்கு கூட அவர் பெயரை சொல்லி பேசும் அளவிற்கு ஒரு ஆளுமையாக இருந்திருக்கிறாரு. அந்த ஆளுமையாக வளர்ந்திருப்பதுதான் தமிழ்நாட்டிற்கு பெருமை, தமிழர்களுக்கு பெருமை. ஆகவே மீண்டும் அடுத்த முறை அங்கே அமர்ந்திருப்பார் மாண்புமிகு முதலமைச்சராக. நாங்களும் அவருடைய வரலாற்றை பேசுவோம், வாழ்த்தி பேசுவோம். சனாதன பாசிசமாய் இன்று வெறுப்பு அரசியலை தாங்கி வருகிற அத்தகைய சக்திகளை எதிர்கொள்ளுகிற இந்த அகப்பகையை எதிர்த்த களத்தில் தமிழ்நாட்டிற்கு மாத்திரமல்ல இந்தியாவிற்கே வழிகாட்டுகிற தலைவராக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டான முதல்வராக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய திட்டங்களை, அவருடைய நடைமுறைகளை இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களில் இருக்கிற முதல்வர்கள் கூர்ந்து கவனிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய முதல்வர் அவருடைய நடவடிக்கை எடுக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படியான ஒரு நல்ல முதல்வர் 5 ஆண்டு காலம் தமிழகத்திற்கு ஒரு நல்லாட்சியை வழங்கியிருக்கிறார் என்பதை இந்த அவையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். 5 ஆண்டு காலம் நிறைவேற்றிருக்கிறோம். இன்று பிரிந்து செல்லுகிறோம். நான் கூட இந்த வாய்ப்பு கிடைக்காது என்று நேற்றே ஒரு பாடலை சொன்னேன். கல்லூரியில் படித்து விடுதியிலே படித்து வெளியேறுகிற நேரத்தில் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி திரிந்த பறவைகளே என்று பாடி எல்லாம் அங்கே உட்காந்து பேசணும், பழகணும், எல்லாம் பிரிந்து போகிறோம். மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, வருத்தமாக இருக்குது. இந்த சாதனைகளை ஒரு காலகட்டத்தில் இந்த சாதனைகள் நிச்சயமாக பேசப்படும். விவசாயத்தில் சாதனை செய்ததை பசுமை புரட்சி என்பார்கள், பால் உற்பத்தியில் சாதனை செய்ததை வெண்மை புரட்சி என்பார்கள். நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி காலத்தை கல்வி புரட்சி காலம் என்று வர்ணிக்க விரும்புகின்றேன். ஒரு இயக்கம் எப்படி மாநாடு நடத்த வேண்டும், எப்படி கருத்தரங்கு நடத்த வேண்டும், எப்படி கூட்டம் நடத்த வேண்டும், எப்படி ஒரு அரசியல் இயக்கம் தமிழ்நாட்டில் நடைபோட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு நேர்த்தியான ஒரு இயக்கத்தை கட்டி அமைத்த வரலாற்று பெருமை கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனாலதான் எமர்சிங்கையும் சந்திக்க முடியுது, சிபிஐயும் சந்திக்க முடியுது, ஐடி ரைடியும் சந்திக்க முடியுது, அமலாக்கத்துறையும் சந்திக்க முடியுது. ஸ்டாலின் என்ற தன்னுடைய பெயருக்கு ஏற்றவாறு எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும், எந்த வழிவிலே யார் மூலமாக தாக்குதல்கள் வந்தாலும் அதையெல்லாம் நெஞ்சுரத்தோடு தைரியமாக எதிர்கொண்டு முதலமைச்சராக தமிழகத்தை வழி நடத்தி இருக்கிறார். வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் வாழ்த்துக்களோடு நான் நன்றி கூறி எனது தொகுதி மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகளிர் உரிமை தொகையை யாராவது நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடை கொந்தளிக்கும் என சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இடைக்கால பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் பதிலுரை வழங்கினார். பள்ளி குழந்தைகள் பசியின்றி பாடம் பயில காலை உணவு திட்டம், பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை அளிக்கும் வகையில் விடியல் பயணம் என தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் நாட்டிற்கே முன்னோடியாக உள்ளதாக கூறினார். இயற்கை பேரிடர்கள் மட்டுமல்லாமல் ஒன்றிய அரசு உருவாக்கும் செயற்கை நிதி நெருக்கடிகளையும் இந்த அரசு சமாளித்துள்ளது என்று தெரிவித்த அவர், சமூக நீதிக்கு பங்கம் வரும்போதெல்லாம் தமிழ்நாடு உரத்த குரல் கொடுக்கும் என்றார். சமூக நீதிக்கு எப்போதெல்லாம் பங்கம் வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழ்நாடு உரத்து குரல் கொடுக்கும். அந்த குரல் எப்போதும் கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் கம்பீர குரலைத்தான் எதிரொலிக்கும். அதேபோல்தான் மகளிரின் உழைப்பை அங்கீகரிக்கும் மகளிர் உரிமை திட்டத்தை யாரேனும் நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடே கொந்தளிக்கும். அந்த கொந்தளிப்பு உணர்வு இருக்கும் வரை தமிழ்நாட்டை ஆட்சி செய்வது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்பதை நான் உரத்துச் சொல்கிறேன். தொடர்ந்து இடைக்கால வேளாண் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு வேளாண் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பதில் உரையாற்றினார். இதில் பட்ஜெட்டில் அறிவித்து செயல்படுத்திய திட்டங்களை அமைச்சர் பட்டியலிட்டார்.
அன்புமணிக்கு எதிரான ராமதாஸின் மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தீர்ப்பின் மூலம் அன்புமணியே கட்சியின் தலைவர் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். ஆனால் வெற்றி தோல்வி இல்லை என்றும் சிவில் நீதிமன்றத்தில் மாம்பழ சின்னம் முடக்கப்படும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர் அருள் தெரிவித்துள்ளார். நீங்கள் சிவில் நீதிமன்றத்திற்கு சென்று உங்களுடைய உரிமையை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்க முன்பட்டார். இது மோசடி செய்யப்பட்டிருக்கிறது, ஆவணங்கள் திருத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னபோது நீதிபதி இதையெல்லாம் ஆய்வு செய்து ஆவணம் திருத்தப்பட்டிருக்கிறதா, மோசடி செய்திருக்கிறதா என்பதை சிவில் நீதிமன்றம் தான் தீர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இதற்கு முன்பு தாக்கல் செய்யப்பட்டு நோட்டீஸ் வழங்கிய ஒரு வழக்கில் எங்கள் இருவருக்கும் எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த சிக்கலும் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது தேர்தல் ஆணையம் எங்களுடைய மனுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஒரு தரப்பிலும், எங்கள் இருதரப்பிற்கும் பிரச்சனை இருக்கிறது, இந்த பிரச்சனை முடிகின்ற வரை மாம்பழ சின்னத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று இன்னொரு வழக்கையும், அதற்கு மேலாக எங்கள் பிரச்சனை தீர்வு காணுகின்ற வரை தமிழ்நாட்டில் தேர்தலே நடக்கக்கூடாது என்று ஒரு வழக்கையும், இது போன்ற ஒரு வழக்கை என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய வழக்கறிஞர் அனுபவத்தில் நான் பார்த்ததே இல்லை. சிவில் நீதிமன்றம் அதை சீக்கிரம் முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த வழக்கை முடித்து வைத்தார்கள். இதிலே யாருக்கும் வெற்றி தோல்வி கிடையாது. மருத்துவர் ஐயாவுக்குத்தான் வெற்றி. மருத்துவர் ஐயா கோரியபடி மாம்பழ சின்னம் முடக்கப்படவிருக்கிறது. மருத்துவர் ஐயா கோரியபடி சிவில் நீதிமன்றத்திலே அது மருத்துவர் ஐயா தான் தலைவர் என்பதை தீர்மானிக்கின்ற நாள் வந்து கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் 4 இன்ஜெக்ஷன் கேட்டிருக்கோம். அந்த 4 இடைக்கால உத்தரவு மற்றும் வழக்கு எல்லாமே 25/2/2026 வருது. இன்னொரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாம்பழம் அலாட் பண்ண வழக்கு 24ஆம் தேதி வருது, பிப்ரவரி 25ஆம் தேதி சிவில் நீதிமன்றத்தில் வருகிறது. அன்று சிவில் நீதிமன்றத்தை அணுகி நாங்கள் உத்தரவு பெறுவோம். ஏனென்றால் சிவில் நீதிமன்றத்திற்கு சீக்கிரம் வழக்கை முடிக்க சொல்லி உத்தரவு தேர்தலுக்கு முன்பாக. எனவே மாம்பழ சின்னம் முடக்கப்படும், ஐயா தான் கட்சியின் தலைவர் என்பது சொல்லப்படும். அதனால் நாங்கள் தேர்தல் ஆணையம் தேர்தலை தள்ளி வச்சுட்டாவது எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்டு தான் தேர்தல் தேதி அறிவிக்கணும். இப்போவும் சொல்லுவோம், இதுக்கு மேலே உச்சநீதிமன்றத்துக்கும் அப்பீல் போவோம், அங்கே போய் தேர்தலை நிறுத்தி வைக்க சொல்லுவோம். எங்களுக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம். நீங்கள் நம்பரை போட்டீங்க வச்சுக்கோங்க, இதை போட்டு பிரேக்கிங்னு போட்டுருவீங்க, அப்புறம் எனக்கு சிக்கலை உருவாக்கிடுவீங்க. ஜாக்கிரதையாக நான் பேசுகிறோம், இல்லை எனக்கு பிரச்சனை வந்துடும். அதாவது எங்களுக்கு என்னென்னா, எங்களுடைய இயக்க தோழர்களுடைய விருப்பம், தொண்டர்களுடைய விருப்பம் என்ன, அங்கீகாரம். ஒரு இயக்கம் பெறணும்னா குறைஞ்சபட்சம் 8 சட்டமன்ற தொகுதியிலாச்சும் நாங்கள் வெற்றி பெறணும். அது எங்களுடையது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழல் பொறுத்த வரைக்கும் புதிய இயக்கங்கள் கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்க இயக்கங்களுக்கு அவங்களுக்கு விருப்பப்பட்ட தொகுதியில் அவங்க கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, பல்வேறு நெருக்கடிகள் திமுக, அது கூட்டணி தலைமை திமுக இருக்கு, முதலமைச்சருக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல இயக்க தலைமை அவங்களும் சரி, கூட்டணி தலைமை முதலமைச்சரும் பேசி ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வருவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த நேரத்தில் போய் இத்தனை நம்பர் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றதும் சரி, அதே நேரத்தில் தேவையில்லாத கூட்டணி ஆட்சி இதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் எந்த நோக்கத்துக்கான இந்த கூட்டணிக்கு வந்தோமோ அந்த நோக்கம் இனியே இருக்கு. நாங்கள் தொடர்ந்து எந்தவித ஒரு அன்கண்டிஷனல் ஒரு சப்போர்ட் தான் இந்த கூட்டணிக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். 8 வருடங்கள் கடந்து 9வது வருடம் இந்த கூட்டணி நாங்கள் இருக்கிறோம். தொடர்ந்து இந்த கூட்டணியில் நீடிப்போம். இந்தியா கூட்டணியில தேமுதிக வரும்னு எதிர்பார்த்த நிலையில இப்ப திமுக போயிருக்காங்க. ஐயா, நீ சொல்ற கேளுங்க, என்டிஏ கூட்டணி யாரும் எதிர்பார்க்கறதில்ல, வர்றவங்கள சேர்த்துக்கிறோம்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போவும் தேமுதிக அங்கே சேர்ந்துருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதை தானே சொல்கிறீங்க. அங்கே சேர்ந்து இன்னும் சீட்டு பேர இருக்குன்னு எந்தெந்த தொகுதியில் நிற்கணும், எந்த தொகுதியை விட்டு கொடுக்க போகிறாங்க, இவங்க ஜெயிக்கிற தொகுதியை கேட்கணும், அவங்க அது விட்டு கொடுக்கணும், இதெல்லாம் இருக்குது தம்பி. தேர்தலுக்கு 10 நாளைக்கு இருக்கு முன்னால் தான் நீங்கள் அந்த தேர்தலுடைய இறுதி கட்டமே முடியும். தேர்தலை அறிவித்த பிறகு தான் கூட்டணியாக இணைகிறது, எந்தெந்த கட்சி அந்த கூட்டணியில் இருக்குன்றே தெரியும். ஒருமித்த கருத்தோடு யார் இயங்குகிறாங்களோ வர்றாங்களோ அவங்கள சேர்த்துக்கிட்டு தான் தேர்தலை சந்திக்கிறது வழக்கம். பொதுவாகுங்க, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்றைக்கி புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர். இந்த கப்பல் பெறப்பட்டுருச்சு, இன்னும் சொன்னால் மதுரை பாண்டியன் எக்ஸ்பிரஸ் பெறப்பட்டுருச்சு. ட்ரெயினில் ஏறவங்க நேராக சென்னைக்கு கரெக்டாக இறங்கிடலாம், 5:30க்கெல்லாம் இறங்கிடலாம். அது மாதிரி ஆட்சி கட்டலாம் அமர்ந்துடலாம். அப்படின்னு இருக்கவங்களாம் வருவாங்க, சேர்த்துக்குருவோம், அவ்வளோதான். வராதவங்க தவற விட்டுருவாங்க. சீட்டு தவற விட்டாங்கன்னா அவ்வளோதான். ட்ரெயின் பெறப்பட்டுருச்சு, பெறப்பட போகுது. என்ன பெறப்பட போகுது. பெறப்படும் போது ஏறிக்கிறவங்க எங்கள் பொதுச் செயலாளர் பார்த்து யாரை சேர்த்தாலும் சேர்த்துக்குருவார். தாவேகா கூட
கூட்டணிக்கு கட்சிகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பெரும்பாலான கட்சிகள் கூட்டணி பொறுத்திருந்து இல்லை, நீங்கள் என்ன பொறுத்திருந்து பாருங்கள். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கின்றவர் 4 பேர் 5 பேர் சீட்டு கேட்கிறார்கள். ஒருவருக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறார்கள். செல்வாக்கு மிக்க 2 பேர் 3 பேர் ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிறார்கள். அப்போதுதான் வெளியே யார் வருகிறாள், யாரோடு யார் சேரப்போகிறார் என்பதை நீங்கள் பார்க்கக்கூடும். அதிமுகவிலிருந்து இன்னும் வருவாங்க முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு இல்லை நீங்கள் அதுதான் பொறுத்திருந்து பாருங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, எதையும் வெளிப்படையாக பெயரை குறிப்பிட்டு சொல்ல இயலாது. அப்படி குறிப்பிட்டு சொல்கிற போது அவர் நம்மிடத்திலே வருவதை காட்டிலும் தடைகள் ஏற்படுகிறது. என்னை பொறுத்தவரையிலே நாடு இன்றைக்கு ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறது. இந்த நேரத்திலே ஒரு நல்ல அரசியலை நாம் எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை. நம் தனிப்பட்ட முறையிலே ஒருவரோடு பழகிறோம் என்பதற்காக நம்முடைய வாழ்நாளை வீணாக்க முடியாது. நமக்கென ஒரு பாதை வகுத்து செல்கிறோம். இந்த தேர்தல் நடக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல அது ஒரு சடங்கு. இதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் 49 இயக்கத்தை ஆரம்பித்தார். 8 ஆண்டுகள் கழித்து 57 தான் தேர்தலில் நின்றார். தேர்தலில் நிற்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. ஆனால் 52 தேர்தலில் அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட கட்சியிலே இருந்த வேட்பாளர்களை ஆதரித்தார். அதை போல நம்முடைய கருத்துக்கு ஒத்து வருகின்றவர்களை நாம் இந்த தேர்தலிலே ஆதரிப்போம். நாம் நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஓபிஎஸ்ஸுக்காக நாம் என்ன உயிரை திறக்க முடியுமா? நம்ம வாழ்நாளை வீணாக்க முடியுமா? வாழ்நாள் போனால் வருமா? ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படத்திலே சொல்லுவது போல, ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அதை போல விடுதலை சிறுத்தைகள் ஒரு எம்எல்ஏ பெற்றால் அது 100 எம்எல்ஏவுக்கு சமம். விடுதலை சிறுத்தைகள் ஒரு எம்பி வென்றால் அது 100 எம்பி வென்றதற்கு சமம். 6 8வது நாளோ 8 10வது நாளோ நாளைக்கு திருமாவளவன் முதலமைச்சராகி விடப் போவதில்லை. என்ன எடப்பாடிக்கு போனா எத்தனை சீட்டு கொடுத்துருவாங்க? அவங்க சொல்றபடி வாதப்படி பார்ப்போம். அந்த சீட்டுகளில் அத்தனையிலும் 100% வெற்றி பெற்று விட முடியுமா? ஒருவேளை வெற்றி பெற்றாலும் அவர் என்ன ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாரா? 2.5 மாசம் நீங்க முதலமைச்சர், 2.5 மாசம் நான் முதலமைச்சர் அப்படின்னு பகிர்ந்தளிக்க தயாரா இருப்பாரா? திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. இதை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். பிஜேபி காரன் பூரா கதறான். கவிழுற கப்பல்ல போய் ஏறாரு இந்த அம்மாங்கிறான். அங்க வருவாங்க எதிர்பார்த்திருக்கிறான், பேசி பார்த்திருக்கிறான், முடியல. எடப்பாடி அவர்களுக்கு இடியே விழுந்திருக்கும். அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். இது தேமுதிக எடுத்த அரசியல் என்பதை விட அண்ணன் தளபதி அவர்களின் ராஜதந்திரம் என்பதை மன நிறைவுடன் 5 ஆண்டுகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளது என்று கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் திமுக தலைமையில்தான் ஆட்சி அமையும் என்றும் விரைவில் சந்திப்போம் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மனநிறைவோட 5 வருஷம் ஆட்சி இருந்து தேர்தல் அதில் முழு மனநிறைவடைகிறேன். அது மட்டும் இல்லாமல் மனநிறைவோடு நான் வச்சு சொல்கிறேன், மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி அமையும். அது உறுதி. விரைவில் சந்திப்போம். சார், எதிர்கட்சி உறுப்பினர் நீங்க மீண்டும் முதலமைச்சராக வரணும்னு சொல்றாரு, அதை எப்படி பாக்குறீங்க சார்? எதிர்கட்சி மக்களே சொல்றாங்களா, மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. அதனால நிச்சயம் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், சந்தேகம் இல்லை. மீண்டும் திமுகவே ஆட்சிக்கு வரும் என்றும் தமிழ்நாட்டிற்கு வழி பிறந்திருக்கிறது என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். 16வது சட்டப்பேரவை நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து சபாநாயகருக்கும் முதலமைச்சருக்கும் வாழ்த்து தெரிவிக்க முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமைச் செயலகத்துக்கு வந்தார். அவைக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது மைய மண்டபத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அவர் சந்தித்து பேசினார். பின்னர் அவை நிகழ்வுகள் நிறைவுற்றதும் முதலமைச்சரின் அறைக்கு சென்று பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார்.
இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பன்னீர்செல்வம் தற்போதைய அரசியல் சூழலில் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு செய்த சாதனைகள் மக்களின் மனதில் ஆழமாக பதிந்திருக்கின்றன என்றார். மீண்டும் திமுகவை ஆட்சிக்கு வரும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு சிறப்பாக நிறைவேற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆசையோட இந்த ஆட்சி தொடரும், திமுக ஆட்சி தொடரும், முதலமைச்சராக ஸ்டாலின் மீண்டும் வருவார்னு சொல்லி ஐயப்பன் பேசியிருக்காரு. நீங்களும் உள்ளதா இருந்தீங்க. அவருடைய வாழ்த்துக்கள், அவருடைய எண்ணம், செயல்பாடு தமிழக மக்கள் இன்றைக்கு என்ன நினைத்துக் கொண்டிருக்காரோ அதை அவர் சொல்லியிருக்கிறார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் ஆசையோடு மு.க. ஸ்டாலின் மீண்டும் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்று சட்டப்பேரவைக்குள் தனது ஆதரவாளர் ஐயப்பன் பேசியது குறித்து விளக்கமளித்த ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாட்டு மக்கள் நினைத்துக் கொண்டிருப்பதையே தனது ஆதரவாளர் பேசியுள்ளதாக குறிப்பிட்டார். திமுகவில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு பொறுமையாக இருங்கள் என்று கூறிவிட்டு புறப்பட்டுச் சென்றார். எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். சென்னை YMCA அரங்கில் திமுக தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் சந்திப்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று பேசினார். லோடிங் 2.0 என்ற பெயரில் நடைபெற்ற சந்திப்பில் உரையாற்றிய அவர், ஐடி விங்கில் உள்ளவர்களின் பணி ஆன்லைனில் ஹேஷ்டேகை ட்ரெண்ட் செய்வதல்ல என்றும், மாறாக அஜெண்டாவை செட் செய்வதே பிரதான வேலை என்றும் தெரிவித்தார். நம்மை களங்கப்படுத்தி தமிழ்நாட்டுக்குள் நுழைந்துவிடலாம் என்று நினைக்கும் எதிரிகள் அதற்கு ஆயுதமாக அவதூறை பயன்படுத்துகின்றனர் என்றும், அந்த அவதூறை தடுக்க தடுப்பாட்டம் போதாது என்றார். நவீன தமிழ்நாட்டோட வளர்ச்சி வரலாற்றை எழுதுறதே நாம தான். அப்படிப்பட்ட நம்மை களங்கப்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம், தமிழ்நாட்டை சிதைச்சிடலாம்னு நம்ம எதிரிகள் நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்துகிற ஆயுதம்தான் அவதூறுகள். எனவே அந்த அவதூறுகளுக்கு மட்டுமே பதில் சொல்லிட்டு இருக்காம சோசியல் மீடியாவுக்கான அஜெண்டாவையும் நாம தான் செட் பண்ணணும். டிஃபென்ஸ் மட்டுமே ஆடிட்டு இருக்கக்கூடாது, அப்பப்போ அட்டாக்கிங் மோடுக்கும் போகணும். நாம் எதிர்கொண்டு வீழ்த்த வேண்டிய முதல் விஷயம் பொய்ச் செய்திகள் என்று சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், பொய்ச் செய்திகள் மூலம் கலவரத்தை உருவாக்கி குளிர்காய வேண்டும் என்று எதிரிகள் நினைப்பதாக சாடினார். 5 ஆண்டுகளில் டிசைனாக பொய்களை பரப்பியவர்கள் தற்போது அம்பலப்பட்டு அவமானப்பட்டு நிற்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது களம் திமுகவுக்கு சாதகமாகவே உள்ளதாக கூறிய முதலமைச்சர், வெற்றி பெறக்கூடியவர்களை வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவார்கள் என்றார். தோழமை சக்திகளோடு சிண்டு முடிகிற வேலையில் எதிர்க்கட்சியினர் ஈடுபடுவாங்க. அவங்களுடைய சூழ்ச்சிக்கு நாம் இடம் தரக்கூடாது. கழகத்திலிருந்து வரக்கூடிய அஃபிஷியல் செய்திகளை மட்டும் நம்பி செயல்படுங்க. இஷ்டத்துக்கு பரப்பக்கூடிய பொருளைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. களம் நமக்கு சாதகமாக இருக்கு. வெற்றி பெறக்கூடியவர்கள் தான் வேட்பாளர்களாக அறிவிக்கப்படுவாங்க. களத்திலையும் ஆன்லைன்லையும் நாம் சரியாக செயல்பட்டோம்னா நம்முடைய டார்கெட்டை நாம் நிச்சயம் அச்சீவ் பண்ணிடுவோம். அதுக்கு அடித்தளமாக தான் இன்னைக்கு ஆடுகளம் செயலியை லான்ச் பண்ணியிருக்கோம். பிற கட்சிகளைப் போன்று ஊடக சொகுசு திமுகவுக்கு இல்லை என்று கூறிய முதலமைச்சர், அவர்களுக்கு வந்தால் ரத்தம், நமக்கு வந்தால் தக்காளி சட்னி என்பது போலத்தான் செய்தி சேனல்களும் தேர்தல் ஆணையமும் நடந்து கொள்கின்றன என்றார். தேர்தலை முன்னிட்டு திமுக சார்பில் ஆடுகளம் என்ற செயலியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிமுகப்படுத்தினார்.